புதிய கட்சியின் பெயரை அறிவித்தார் ஓபிஎஸ். அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தனக்கான நிலைப்பாட்டை கண்டிப்பாக தமிழக மக்கள் மத்தியிலே காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார். மற்ற அரசியல் கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகளிடம் தனக்கு எவ்வளவு ஆதரவுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார். இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட நினைத்துக் கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் இதுக்கு மேல ஒன்றுக்கும் ஆக மாட்டார், எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு ஓபிஎஸ்ஸிடம் ஆதரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினைப்பதன் காரணமாக தான் உள்கட்சி பிரச்சனையிலே தலையிடாமல் ஒதுங்கிக்கிட்டாங்க. ஓபிஎஸ்க்கும் மிஞ்சி போனால் பாஜக கூட்டணியிலே 3-4 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாம் தெரிந்து கொண்டனால்தான் ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டாராம். புதிய கட்சியை தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யக்கூடிய அந்த வேலைப்பாட்டில் இறங்கி இருக்கிறார். பதிவு செய்துவிட்டு அந்த கட்சியின் மூலம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்து தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட்ட தொகுதியில் அனைத்திலுமே நம் தென் மாவட்டங்களிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளில் இறங்கி இருக்கிறார். பெங்களூர் புகழேந்தி ஆகட்டும், ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் ஆகட்டும், இவர் இருவருமே புதிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். மட்டுமல்லாமல் புதிய கட்சிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருடைய பெயரையும் சேர்த்துதான் நாம் வைக்க வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த 2 பெயரையுமே முன் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களையுமே வைத்துதான் புதிய கட்சிக்கு பெயர் வைக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் மட்டும் தனி கட்சியை ஆரம்பித்து விட்டால் ஓபிஎஸ் அதிமுகவிலே இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி காவல்ந்து போய்விட்டது, காலங்கள் ஓடிவிட்டது, இனிமேல் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து விட்டார். மறுப்புக்கு தக்க பதிலடிகளை கொடுப்பதற்கு ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பித்தே ஆக வேண்டும். புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சி என்பது பாஜகவுடன் கூட்டணியில் இல்லாமல் தமிழக வெற்றி கழகமோ மற்ற கட்சியிடமோ அல்லது கூட்டணியே வைக்காமல் கூட போட்டியிட்டு அவருடைய திறமையை, அவருக்குரிய அரசியல் செல்வாக்கை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டும். காட்டக்கூடிய சூழலில் தான் ஆகா பாஜக ஓபிஎஸ்ஐ விட்டு விட்டோமோ, ஓபிஎஸ் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கே வர ஆரம்பிப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் இந்நேரம் நிலைமை என்பது வேற மாதிரி இருந்திருக்கும். துரதிருஷ்டம் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவி விட்டார். அதற்கு அதிமுகவும் எடப்பாடி சாமியும் ஆர்பி உதயகுமாரும் மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்துதான் மிக விரைவாகவே ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்க இருக்கிறார். அந்த கட்சி பெயரும் மிக விரைவாகவே அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.